Hello everyone, welcome back to my channel Sara Designs. இன்னைக்கு இந்த வீடியோல இந்த கியூட்டான pleated alia cut kurti cutting and stitching தான் பார்க்க போறோம். So please வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இந்த டியூட்டோரியல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் and also உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, அப்போதான் அடுத்தடுத்து தொடர்ந்து வீடியோ போட எனக்கு உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற மோட்டிவேஷனா இருக்கும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஆலியா கட் குர்த்தி ஸ்டிச் பண்றதுக்கு 4 meters of printed cotton fabric எடுத்திருக்கேன். So இந்த குர்த்தி M size மெஷர்மென்ட்ல தான் ஸ்டிச் பண்ண போறேன். So மெஷர்மென்ட் சார்ட் ஸ்கிரீன்ல டிஸ்ப்ளே ஆகும், ப்ளீஸ் செக் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் யோக் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். யோக் லென்த் 14 inches மார்க் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்ட்ரைட் லைன் டிரா பண்ணிக்கலாம். Next shoulder க்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half shoulder minus 1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ straight line draw பண்ணிக்கலாம். இப்போ shoulder slopeக்காக 0.5 inches மார்க் பண்ணிக்கலாம். and armhole க்கு நான் யூஸ் பண்ற ஃபார்முலா half armhole minus 1, so 6.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 chest 9 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாடி லூஸ்க்காக ஒரு 1/4 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆங்கிள் 1 inch மார்க் பண்ணிக்கலாம். and இந்த லைன்ல மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். இப்போ 1/4 waist 7.5 inches மார்க் பண்ணிக்கலாம். and back dartsக்காக 1 inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ neck openக்காக 3 inches மார்க் பண்ணிக்கலாம். shoulder line ஜாயின் பண்ணிக்கலாம். back neck depth வந்து 3 inches மார்க் பண்ணிட்டு neck draw பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க 0.5 inches மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இத ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ இந்த லைனை கட் பண்ணிடலாம். சோ இதுதான் பேக் பேப்பர் பேட்டர்ன். இத ஃபேப்ரிக்ல ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இங்க நாட்ச் கட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பேப்பர்லயே ஃப்ரண்ட் எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் ஆர்ம்காக 0.5 inches மார்க் பண்ணிக்கங்க. and இந்த மிட் பாயிண்ட்ல half an inch மார்க் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் டிரா பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி டிரா பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் டெப்த் 6 inches மார்க் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை பாக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 3.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஆலியா கட் ஷேப்காக இந்த மாதிரி லைன் டிரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் கட் பண்ணிக்கலாம். இங்க வந்து 1 inch மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். பிகாஸ் ஃப்ரண்ட்ல வந்து நம்ம டாட்ஸ் எதுவும் பிடிக்க போறது இல்லை. இப்போ இதை கட் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் நெக் கட் பண்ண வேண்டாம், ஸ்டிச்சிங் அப்போ தான் கட் பண்ணுவோம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இந்த பாயிண்ட்லேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேப்பரை ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஸ்லீவ் உடைய ஃபுல் லென்த் வந்து 22 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஹாஃப் ஆர்ம் ஹோல் வந்து 7.5 inches. ஸோ 7 inches மார்க் பண்ணிங்கன்னா போதும். இப்போ ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ இங்கிருந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி டயகனல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த லைனோட மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு அந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1/2 inch மேலே மார்க் பண்ணணும். அண்ட் இந்த மிட் பாயிண்ட்ல 1/4 inch கீழே மார்க் பண்ணணும். இப்போ ஆர்ம் கர்வ் ட்ரா பண்ணலாம். இது வந்து பேக் ஆர்ம் கர்வ், இது ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ். இப்போ ஸ்லீவ் லென்த் 5 inches மார்க் பண்ணிடலாம். அண்ட் அந்த 5 inches உடைய ரவுண்ட், ஹாஃப் ரவுண்ட் வந்து 5.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஹாஃப் ரிஸ்ட் ரவுண்ட் 3.5 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ எல்போ லென்த் மார்க் பண்ண போகிறோம். ஸோ எல்போ லென்த் வந்து 12 inches. ஸோ அதோடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து 5 inches. இப்போ இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ 3/4 லென்த் 16 inches மார்க் பண்ண போகிறோம். இப்போ அதனுடைய ஹாஃப் ரவுண்ட் வந்து 4 inches மார்க் பண்ண போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண போகிறோம். கேதர்ஸ்க்காக ஒரு 6 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஹாஃப் ரிஸ்ட் ரவுண்டு கீழேயும் மார்க் பண்ண போகிறோம் 3.5 inches. இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் இது வரைக்கும். இப்போ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணிக்கலாம். இங்கே மிடில் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. இப்போது பேப்பர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் கட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸோட பேப்பர் பேட்டர்ன் கட் பண்ணியாச்சு. இப்போது இதை ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்லீவ்ஸ்க்காக 1 meter ஆஃப் ஃபேப்ரிக் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த கார்னரை கரெக்டாக இந்த மாதிரி பிடிச்சி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பேட்டர்னை ஃபேப்ரிக்கில் இந்த மாதிரி வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம்.
இங்கே வந்து 0.5 inch, இங்கே 1.5 inch, இங்கே வந்து 1 inch மடித்து தைக்க. ஸோ கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஸ்லீவை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பேப்பர் பேட்டர்னை இந்த மாதிரி வச்சுட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ இது ஃப்ரண்ட் ஆர்ம். இதுக்கு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 inch மார்க் பண்ணுங்க. இப்போ கட் பண்ணிடலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்காங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிக்கு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எடுத்துடுறேன். இப்போது ஆப்போசிட் சைடு இருக்கிற அந்த கார்னர் எடுத்து அகெயின் பாதியாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. இப்போ வந்து சேம் அதே பேப்பர் பேட்டர்ன் எடுத்து ஃபேப்ரிக்கில் வச்சு ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்லீவ்ஸ் கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்கர்ட் போர்ஷன் எப்படி கட் பண்ணுறதுன்னு பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு 4 meters ஆஃப் ஃபேப்ரிக் வந்து நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 4 meters ஆஃப் ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போது இங்கே இருந்து 94 inches வந்து மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கணும். இது எப்படி கால்குலேஷன் அப்படின்னா வேஸ்ட் இன்டூ 3 times ப்ளஸ் 4 inches ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸ். ஸோ வேஸ்ட் வந்து 30 inches. ஸோ 30 into 3 வந்து 90 inches ப்ளஸ் 4 inches ஸ்ட்ரெச்சிங் அலவன்ஸ். ஸோ டோட்டலாக 94 inches வரும். ஸோ இதே மாதிரி தான் ஃபேப்ரிக்கில் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ ஃபேப்ரிக்கை ஓப்பன் பண்ணியாச்சு. அண்ட் நான் சொன்ன 94 inches மார்க் பண்ணிட்டேன். இப்போது இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ இதை ஹாஃபாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணணும். ஸோ பாதியாக மடிச்சுக்கோங்க. இது வந்து ஓப்பன் சைடு, இது வந்து ஃபோல்டு சைடு. ஸோ இது நடுவில் கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதிலேருந்து ஒரு பீஸ் வந்து எடுத்துக்கலாம் தனியாக. இந்த ஃபேப்ரிக்கில் வந்து கீழே இருந்து ஒரு 33.5 inches மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேக் ஸ்கர்ட் போர்ஷன். நான் மார்க் பண்ண லைனை இப்போது கட் பண்ண போகிறேன். ஸோ பேக் ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். இதில் எதுவும் மார்க் பண்ணி கட் பண்ண வேண்டாம். இப்போது ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேக் யோக் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் 1.25 inches. இப்போது இதை நெக்கில் இந்த மாதிரி வச்சு 1/4 inch ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இதை உள் சைடு இந்த மாதிரி மடித்து தைக்க போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது ஷோல்டரில் இருக்கிற அந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது பேக் டாட்ஸ் பிடிக்கலாம். ஸோ இதை ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஷோல்டருடைய மிட்ல இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாட்ஸுடைய லென்த் 5.5 inches அண்ட் வித் 1/2 inch மார்க் பண்ணிவிட்டு இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ பேக் டாட்ஸ் பிடிச்சாச்சு 2 சைடும். இப்போது இந்த வேஸ்டோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பேக் ஸ்கர்ட் போர்ஷனில் வந்து ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அது எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபேப்ரிக்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போது கார்னரில் 1.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போது இங்கேருந்து 1/2 inch ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ப்ளீட்ஸோடைய வித் வந்து ஒரு 1/2 inch இருந்தால் போதும். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுட்டே வரணும் அண்ட் இந்த கார்னர் வரைக்கும். ஸோ அந்த கார்னர் வந்து 1.5 inches மார்க் பண்ணிடுங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ். ஸோ அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். ஸோ ப்ளீட்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்க. ஸோ இதை வந்து நம்ம நீட்டாக அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணியாச்சு. இப்போ பேக் யோக்கை இந்த ஸ்கர்ட்டோட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நெக்ஸ்ட் நம்ம கேன்வாஸ் எடுத்துக்கலாம். 9 inches லென்த் அண்ட் 5 inches வித்துக்கு. இப்போ இங்கிருந்து 3 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக் லென்த் வந்து 6 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ வி நெக் ஷேப் ட்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து கர்வி ஷேப் வி நெக் ட்ரா பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஸ்ட்ரைட் வி நெக் வேணும்னா கூட நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இந்த நெக்குடைய அவுட் சைடு இந்த மாதிரி 1 inch மார்க் பண்ண போறோம். இப்போ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நெக் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ண நெக்கை ஃபேப்ரிக்கில் வச்சு அயன் பண்ணிக்க போகிறோம். ஸோ அயன் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ மேலே 0.5 inches மார்க் பண்ணி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாதியாக மடித்து நடுவில் நாட்ச் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. இப்போ சின்ன சின்னதாக நாட்சஸ் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அப்போதான் நம்மளுக்கு மடித்து தைக்க ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் யோக் எடுத்துக்கிறேன். ஸோ இதனுடைய மிட்ல இந்த நெக் பிளேஸ் பண்ணி நெக்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நெக்கில் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்கில் நாட்சஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கை இந்த மாதிரி உள் சைடு டர்ன் பண்ணிட்டு ஹெம்மிங் பண்ணோன்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். நெக்கில் ஹெம் மட்டும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ கீழே இருந்து 33.5 inches மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ லென்த் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க கார்னரில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக அண்ட் ப்ளீட்ஸ் வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த ப்ளீட்ஸோடைய வேஸ்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக்குடைய வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது அளவுக்கே வந்து நம்ம ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த கார்னர்லேயும் 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக. ஸோ பேலன்ஸ் ப்ளீட்ஸ் வந்து நான் மார்க் பண்ண லைன்லேயும் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன் அண்ட் மேலேயும் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இதை நீட்டாக அயன் பண்ணிக்கலாம்.
இப்போ ஃப்ரண்ட் யோக் எடுத்துக்கலாம். கரெக்டா இந்த லைனுக்கு மேல வந்து இந்த மாதிரி பிளேஸ் பண்ணணும். இப்போ இந்த லைனை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. இப்போ யோக் எடுத்துருங்க. இப்போ நம்ம மார்க் பண்ண லைனுக்கு மேலே ஸ்டிச்சிங் அலவன்ஸ் 0.5 inches மார்க் பண்ண போகிறோம். நான் எப்போவுமே ஆலியா கட் ஷேப் குர்த்திஸ்லாம் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ப்ளீட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஷேப் மார்க் பண்ணி கட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போது இந்த லைன் மேலே ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணிடலாம். நான் வீடியோவில் சொல்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த குர்த்தியை வந்து கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஃப்ரண்ட் ஸ்கர்ட் போர்ஷன் கட் பண்ணியாச்சு. இப்போது ஃப்ரண்ட் ஸ்கர்ட் போர்ஷனோட ஃப்ரண்ட் யோக் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக மிட் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து யோக் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் ஸ்டிச் பண்ணுங்கள். ஸோ மிட்ல இருந்து ஸ்டிச் போட போகிறோம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது இங்கே நடுவில் வந்து நாட்ச் கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். இந்த லைனில் இருக்க ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இது மேலே டாப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாக்கெட் எப்படி கட் பண்ணதுன்னு பார்க்கலாம். 11 inches லென்த் அண்ட் 8.5 inches வித்துக்கு பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ இங்கேருந்து 7 inches மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேப்பரை இந்த மாதிரி திருப்பிக்கலாம். ஸோ கை இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு பாக்கெட்டோடைய ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நான் ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் இதை கம்ப்ளீட் பண்ண. ஸோ ஷேப் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ண பாக்கெட் பேப்பர் பேட்டர்னை ஃபேப்ரிக்கில் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மொத்தம் 4 pieces கட் பண்ணிக்கிறேன். அதை 2 டிவைட் பண்ணிக்கிறேன். ஸோ இது 2 சேர்த்து டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். அண்ட் இதுவும் டாப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். ஸோ பாக்கெட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது பாக்கெட்டை குர்த்தியில் எப்படி அட்டாச் பண்ணதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேஸ்ட்லேருந்து 3 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாக்கெட்டை 1/2 inch உள்ளே தள்ளி வச்சு நம்ம ஸ்டிச் போட போகிறோம். இப்போ இதை இப்படி ஓப்பன் பண்ணி இதுக்கு மேலே டாப் ஸ்டிச் போட போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்கலாம். ஸோ பேக் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம பாக்கெட் அட்டாச் பண்ணுவோம். ஸோ வேஸ்ட்லேருந்து 3 inches வந்து மார்க் பண்ணிட்டுங்க. இப்போ பாக்கெட் எடுத்து கரெக்டாக ஒரு 0.5 inches தள்ளி உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி. இப்போ இதை ஓப்பன் பண்ணி டாப் ஸ்டிச் போட்டுக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ்ஸோடைய கார்னர்ஸ் வந்து 1 inch மடித்து தைக்க போகிறோம். நெக்ஸ்ட் குர்த்தியோடைய ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ பேக் எடுத்துக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட்டை வந்து கரெக்டாக ஷோல்டரில் பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்றா பிளேஸ் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்லீவ்ஸை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது சைட் சீம் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இதை அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு போகணும். இந்த சைடு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ஸ்டிச் போட்டுகிட்டே வந்து பாக்கெட்டை சுற்றி ஒரு ஸ்டிச் போட்டு
கீழே வரைக்கும் ஸ்டிச் பண்ணோம்னா குர்த்தி வந்து ரெடி ஆகிடும். ஸோ சைட் சீம் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் குர்த்தியோடைய பாட்டம் வந்து 1 இன்ச்சுக்கு மடித்து நம்ம தைக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த சிம்பிளான பலோசோ பேண்ட்டுடைய கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்க்கலாம். ஸோ அன்டில் தட் ப்ளீஸ் ஸ்டே டியூன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.